மனசுக்குள்ள அப்படி ஒரு எண்ணமே இல்லாம ஒரு வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வருமா? ஆண்டி, அவர் பாவம் ஏதோ ஸ்டார் ஹோட்டல் அட்மாஸ்பியர்ல தெரியாதனமா உளறிட்டாரு. நீங்க இதை வச்சு இவ்வளவு பெரிய பிளான் போடுங்கன்னு தெரிஞ்சிருந்தது பாவம் பேசியிருக்கவே மாட்டாரு. அதெல்லாம் இல்ல மாப்ள, அவர் மனசுல அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. சரோ, என்ன சரோ, நான் சொல்றது சரிதானே? நான் அது வந்து அத்தை, உன்கிட்ட போய் கேட்டேன் பாரு. என்னைக்கு நான் நினைக்கிற மாதிரி நீ பேசியிருக்க? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பேச முடியாதுமா. அவர் ஏதோ சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றாரு, அதெல்லாம் சீரியஸா எடுத்து நீயும் பேசிக்கிட்டு இருக்க. நீ பேசாம இருங்க. அவர் மனசுல அந்த மாதிரி எண்ணம் இல்லாமலையா உங்க வீட்டுக்கு வர மருமக கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்வாரு. நிர்மலா, நீ வேற ஏதாவது அனாவசியமா தூண்டி விட்டுட்டு இருக்காத. சம்பந்தம் இல்லாம லிங்க் பண்ணிக்கிட்டு என்னடா பேசுற நீ? ஆமா, அண்ணன் இது மாதிரி தான் ஏதாவது பேசிட்டு இருக்கோம். நாம தான் மேற்கொண்டு என்ன நடக்கணுமோ பேசி முடிவு எடுக்கணும். நிர்மலா, என்ன சொல்லுவோம் சவுண்ட் விடுற? என்னைக்கு இருந்தாலும் உனக்கு கல்யாணம் பண்ணித்தானே ஆகணும். ரெண்டாவது இது ரொம்ப வசதியான வீட்டு பொண்ணு, சான்ஸ் கிடைச்சுன்னு பண்ணிக்க வேண்டியது தானே. அதை விட்டு பந்தா பண்ற? சந்தோஷ் ப்ளீஸ். ஏற்கனவே நிர்மலா அம்மா ஏதோ பேசி குழப்பிட்டு இருக்காங்க. நீங்க வேற நடுவுல பூந்து கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ். அது எப்படி சொல்லுவோம்? உன் விஷயத்துல நான் ஒதுங்கி போக முடியும்? 1000 தான் இருந்தாலும் நமக்குள்ள ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் இருக்கா? சந்தோஷ், இது சரி வராது சந்தோஷ், அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இதை பாரு சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து கேட்கறாங்கிறதுக்காக ஓவரா பிலிம் காட்டாத. நல்லா படிச்ச பொண்ணு, அழகான பொண்ணு, பணக்கார வீட்டு பொண்ணு கட்டிக்க வேண்டியதானே. நான் தான் வேற வழி இல்லாம நிர்மலாவை கட்டிட்டு காலம் தள்ளுறேன். உனக்கு கிடைச்ச ஆஃபரை யூஸ் பண்ணு. என்ன நிர்மலா, என்ன இந்த மாதிரி ராஜபருவ பாக்குற? உள்ளது தானே சொன்னேன். மாப்ள, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? மை குட்னஸ், நான் உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணாலும் சப்போர்ட் பண்ணி பேசினாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. நிர்மலா, நீ உங்க அம்மாவும் மாறி மாறி பேசி ஒரு முடிவை பண்ணுங்க. யாரும் தேவையில்லாம இதுல பேச வேண்டாமா? ஏண்டா சின்ன புள்ள மாதிரி பேசுற? உன் மேல அக்கறை இருக்கிறதுனால தான் இப்படி எல்லாம் பேசுறோம். ஆமா செல்வம், உங்களுக்கு ஒரு நல்ல பொண்டாட்டி அமையணுங்கிற எண்ணம் இங்க எல்லாருக்கும் இருக்கு. அந்த அக்கறையில தான் நாங்க பேசுறோம். உங்களுக்கெல்லாம் என் மேல அக்கறை இல்லை நான் சொல்லல நீ. ஆனா என் மனசுல பட்டதையும் நான் சொல்லணும்ல. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என் மனசுல துளி கூட எண்ணம் இல்லை நீ. அதே மாதிரி அந்த பொண்ணை இந்த வீட்டுல கட்டி கொடுக்கணுங்கிற எண்ணமும் பாலு சார் மனசுல இருக்கிறதா எனக்கு தெரியல. உன்னோட யூகத்தை முதல்ல விட்டு தள்ளுன. நல்ல இடம், ஒரு கல்ல வீசி பாப்போம். விழுந்தா பழம், போனா வெறும் கல்லு தானே. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாப்போமே. அட்ரா சக்க, வந்த வரைக்கும் லாபம்னு பாக்குற. சூப்பர். ஆமா செல்வம், ஓ மனசுல அப்படி தோணுதோ இல்லையோ, ஆனா அவர் மனசுல உன்னை மாப்பிள்ளை ஆக்கிக்கணும்னு நினைச்சிருப்பாரு. அப்படிதான் எனக்கு தோணுது. தோணும். காரு பங்களா கடன் இருந்தா எல்லாமே தோணும். நானும் இந்த வீட்டுக்கு முத பொண்ணு பார்க்க வந்தப்ப ஒரு சூப்பர் மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டான்னு உங்களுக்கு ஒரு ஸ்பார்க் தோணி இருக்குமே. சரி மாப்பிள்ளை சொல்லுங்க, இந்த கல்யாணம் நடக்குமா? அது மிஸ்டர் பாலுவோட லக்க பொறுத்தது. ஒருவேளை அவர் நேரம் சரியில்லைன்னா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இப்படி ஒரு அசம்பாவிதம் அன்பார்ச்சுனேட்டா நடந்தா நீங்கெல்லாம் எனக்கு தான் கடமை போட்டிருக்கணும். ஏன் மாப்பிள்ளை, நீங்க என்ன பண்ணீங்க? ப்ளீஸ், ஆளுக்கு இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அருவருப்பா இருக்கு. என்ன செல்வம் இப்படி பேசுறீங்க? பின்ன என்ன நீ கல்யாணம் பேசுற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க? நிர்மலா என்னடானா கல்லு விட்டு பாப்போம் யாருக்கு என்ன நஷ்டங்கிறா. நீங்க எல்லாமும் சரின்னு அதுக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம அம்மா என்னடானா பணக்கார பொண்ணு வசதியான இடம்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கல்யாணமா வியாபாரமா பிசினஸா பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா ப்ளீஸ், ஆரம்பத்துல இருந்து இது சரின்னு உனக்கு மட்டும் தான் படுது. இது நடந்தா நல்லதுன்னு நீ மட்டும் தான் நினைக்கிற, நான் அப்படி நினைக்கல. சரிடா, மற்றவங்க பேசுறதெல்லாம் விட்டுரு. இப்போ நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. ஒருவேளை எல்லாமே கூடி வந்து அவர் பொண்ணை கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிட்டாருன்னு வச்சுக்க, உன்னோட பதில் என்ன? இந்த பொண்ணு இல்லைண்ணே, எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பாத்தியாடா அவன் எப்படி பேசிட்டு போறான்னு? இவன் என்ன சாமியாரா? இவன் காலம் என்ன இப்படியே அவன் போயிடும்? ஒரு நல்ல இடம், பெரிய சம்பந்தம் வரும்போது இவன் வேணான்னு சொல்லிட்டு போறானே. எல்லாம் தலை எழுத்து. இவனுக்கு மூளைகளை குழம்பு போச்சா என்னமோ. என்ன நிர்மலா, உங்க அம்மா புலம்புறத பார்த்தா ஏதோ லாட்டரி சீட்ல 1 கோடி ரூபாய் ஒரு நம்பர்ல மிஸ் ஆன மாதிரி இருக்கு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏன் உள்ளதானே சொன்னேன். இத பாரு, நல்லது நினைச்சா நல்லது நடக்கும். அந்த ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா உங்க அம்மா எண்ணத்துக்கு உங்க அண்ணனுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடக்காது. பேசாம அவன ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுற வேண்டியதான். என்ன சொல்ற? வாங்கண்ணே, என்ன கலர் கலர் துணிகளோட வந்திருக்கியா? எல்லாம் ஜாக்கெட் போட்டுங்க. பரவாயில்லையே கோபி, உன் சகல சத்தமடா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டார் போல இருக்கு. பாபுஜி உட்காரு. நீ வந்து உட்காரு. கோபி,
நான் வேணா நின்னுக்குவா? நில்லுங்க மாமா, நம்ம உள்ள போமா? அதெல்லாம் வேண்டாம்ப்பா, உட்காரட்டும். மாப்ள, சகல சொன்னதுல இப்ப என்ன தப்பு இருக்கு? எங்க ஊர்ல இப்படித்தான் பிளவுஸ் துணிகள், ஜாக்கெட் துணிகள், பிட் துணிகள் அப்படின்னு ஒருத்தன் தெருவில் வித்துட்டே வருவான். அந்த வியாபாரம் தானே பார்க்க போற? டேய் சகல, நீ கூட அருமையா கூவுறடா, பிரமாதமா இருக்கு. பேசாம ஒண்ணு செய், நீயும் போஸும் சேர்ந்து இதே பிசினஸை டெவலப் பண்ணுங்க. வாய் வச்சுட்டு இல்ல விளங்கவா செய்யும். பேசாமரியா? என்னென்ன இவ்வளவு துணிகள் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஸ்கூலில் பிரின்ஸ்பால் அம்மாவை பார்த்தேன். அவங்க பேச்சு வாக்கில் ஜாக்கெட்லாம் சரியா அமையல, தச்சு கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன் போஸ், நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? ஸ்கூல் யூனிஃபார்ம் சப்ளை பண்ற பிசினஸ உள்ளாடைகள் சப்ளை பண்ற பிசினஸா மாத்திர போல இருக்க. இங்கே பாருங்க, இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது சின்ன மீன், இதை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணும். கோபி, பக்கத்து வீட்டு டெய்லரமாக இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட கொடுத்து இதை சரியான அளவில் அந்த அம்மாவுக்கு தச்சு கொடுத்துருவோம். அவங்க தான் அந்த ஸ்கூல்லே பெரிய ஆள், அவங்க வச்சது தான் சட்டம். நமக்கு பெரிய ஆர்டர் கிடைக்கும். கோபி, இங்கே பாரு, விசிட்டிங் கடை பாரு. அட, இது பெரிய ஸ்கூல்னே. அப்படியா கோபி? ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் ஒழுங்கா தச்சு கொடுத்துட்டோம். அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா இன்னும் 3 ஸ்கூல் பிடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி போடுங்க அருவால. நாங்களும் இதான் சுத்திட்டு இருந்தோம், நீங்க இப்ப வந்துட்டு எங்களெல்லாம் விட பெரிய ஆர்டர் எடுத்துட்டீங்க. கோபி, நாங்களும் தான் ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கோம். அதை விட இது பெரிய ஆர்டர் இல்ல கோபி. இன்னும் 4-5 ஸ்கூல் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன். அண்ணே போதும் விடுங்கண்ணே. ஏற்கனவே நம்ம கைவசம் 5 ஸ்கூல் இருக்கு. நிறைய ஸ்கூல்ல பேசினா கரெக்டா ஒத்துவலைன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 ஸ்கூலுமே பெரிய ஸ்கூல். கரெக்டா 2 மாசம் டைம் எடுத்து ஒரு 10 தையல் மிஸ் வாங்கி போட்டு தச்சோன்னு வச்சுக்கோங்க, கரெக்ட் டயத்துல முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் தான் என்ன இந்த குழந்தைகள்லாம் போற ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் தச்சா என்ன? ஐயோ, இது நல்ல ஐடியாவா இருக்கே. கரெக்டா பண்ணோம்னு வச்சுங்க, நல்லா மூவ் ஆகும். பண்ணிடலாம். ஏன் கோபி, இது எப்படி சரியாகுங்கிற? மாமா, நம்ம கடனுக்கே கொடுக்க வேணாம், ரொக்கத்துக்கு மட்டும் கொடுப்போம், விலையை குறைச்சுக்குவோம். எப்படி சொல்ற? மாமா, கடன் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இப்ப தர்றேன் அப்ப தரேன்னு சொல்லி இழுத்தடிப்பாங்க, நம்மளுக்கு ரொட்டேஷன் பண்ண முடியாது. ஆனா இதே இது ரொக்கத்துக்கு கொடுத்து கை மேல காசு வாங்கணும்னு வச்சுக்கோங்க, விலையை குறைச்சு, நம்மளுக்கு ரொட்டேஷனுக்கு பணம் இருக்கும்ல. என்ன விஜி? ஏன் கோபி, இப்போ தையல் மிஷின் எல்லாம் வாங்கணும்ல, அது எப்படி? அண்ணே, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கார்மெண்ட்ஸ்ல இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி சேனல்ல 10 தையல் மிஷின் வாங்கி போட்டுடலாம். வேண்டாம் கோபி, வெறும் மிஷின் இறக்கி போட்டு என்ன பண்ண போற? பூஜை போட போறியா? அதை தைக்க ஆட்கள் வேணும்ல. சகல முடிச்சாருல பாயிண்ட். எங்க பதில் சொல்லு பாப்போம். பின்ன இந்த வீட்டுல சென்சிபிளா யோசிக்கிறது நான் ஒருத்த மட்டும் தானே. நீயா பிதிக்க வேண்டியதான் போ. மாமா, இதெல்லாம் ஏற்கனவே யோசிச்சாச்சு, இதெல்லாம் அக்கா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. என்னது, உங்க அக்கா ஈஸ்வரியா? மாமா, கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்க்குற அக்கா. விஜி, இஞ்சி டீ இருக்கா? எதுக்குங்க? ஒரு கிளாஸ் போட்டு மாமா கூட. விஜி, உனக்கு இஞ்சி டீ போட தெரியாதுல்ல? தெரியுங்க. டா, உனக்கு இஞ்சி டீ போட தெரியாதுல்ல? தெரியும். தெரியாது? தெரியுங்க. தெரியாது, நான் போட்டு எடுத்து வரேன். அண்ணனுக்கு தம்பி தப்பாம பிறந்திருக்கிறாயா போஸ்? இதை தைக்க கொடுத்து மாப்பிள்ளை. டேய் சகல, இங்க பக்கத்துல வாயா. அட போயா, போயா நீயும் பலமே. அட பாவீங்களா? செல்வம், வாங்கண்ணே. என்ன இவ்வளவு தூரம்? வர வேண்டிய பணம் வந்துருச்சு. என் கை ஓட்ட கை, கையில் இருந்தால் செலவாயிரும், அதான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். அப்படி போடுங்க, ரொம்ப சந்தோஷண்ணே. எனக்கே ஒரு அவசரம் தேவை இருந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணே. சரி, நான் இப்போ கிளம்பவா? என்ன அவசரம்? காஃபி டீ தான் சாப்பிட்டு போகிறது? இப்போ தான் வெளியில் மோர் சாப்பிட்டு வந்தேன். சரி செல்வம், நான் கிளம்புறேன். சரிங்க, வாங்க, அடிக்கடி வாங்க. டைமா என்ன கத்த கத்தியா பணம் வந்து சேருது? நீங்க ஒன்று வர வேண்டிய பணம் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. ஒரு ஸ்மால் அப்ளிகேஷன். என்னன்னு கேட்குறியா? சொல்லுங்க. இல்லை, அமெரிக்காவிலேருந்து என் ஃப்ரெண்டு எலிசபெத் ஃபோன் பண்ணியிருந்தா. அவளுக்கு இந்த காஞ்சிபுரம் பட்டு, அப்புறம் தஞ்சாவூர் தட்டு இதெல்லாம் வாங்கி அனுப்ப சொல்லியிருக்கா. இந்த பணத்தை கொடுத்தா வாங்கி அனுப்பிச்சிருவேன், அவ உடனே இந்த பணத்தை அனுப்பி வச்சிருவா. புது பிஸ்னஸா? சே, ஒரு சின்ன ஹெல்ப் தான்ப்பா. சரி, தப்பா நினைக்காதீங்க, தற்சமயம் முடியாது. ஏன்னா பாலு சார்ட்ட ஒரு 30,000 கடன் வாங்கியிருந்தேன். இந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க போறேன். ஓ, நீ ஒரு பர்ஃபெக்டான பார்ட்டின்னு காமிச்சுக்கிட்டா அவர் பொண்ணை கட்டி கொடுத்துருவான்னு நினைக்கிறேன், அப்படித்தானே? பொண்ணை கட்டி கொடுக்கறதா? என்ன பேசுறீங்க? வாங்கின பணத்தை சொன்ன தேதிக்கு திருப்பி கொடுக்கறது என்னுடைய பாலிசி. மற்றபடி நீங்க கிண்டல் பண்ற மாதிரி எதுவுமே இல்ல. அப்படி எதுவுமே இல்லைன்னா நீ ஏன் அங்க போற மாதிரி ஏன் ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ற? மாணிக்கத்திட்ட கொடுத்து அனுப்பலாம், இல்ல வேலை வெட்டி இல்லாம சும்மா இருக்கேன் என்கிட்ட கொடுத்து அனுப்பலாமே. இப்ப மொரான்னு ஒண்ணு இருக்கு. பணம் தேவைப்படும் போது நான் தானே நேரில் போய் வாங்கினேன். இப்ப திருப்பி கொடுக்கும்போது நான் தான் நேரில் போய் கொடுக்கணும், அதான் மரியாதை. செல்வம், எனக்கும் சைக்காலஜி தெரியும். உனக்கு அந்த பொண்ணை கட்டிக்க ஆசை, ஆனா வெளியில சொல்லாம பந்தா பண்ற, ஆனா அதுக்கான சூழ்நிலை எல்லாம் கிரியேட் பண்ற. கரெக்டா? உங்களுக்கு தான் சைக்காலஜி தெரியும்ல, நீங்க சொன்னா ரைட்டா தான் இருக்கும். தேருவா, அது மாதிரி நேர்மையா ஒத்துக்க மேன். அதை விட்டுட்டு இன்னசென்ட் மாதிரி நடிக்காத. என்ன சொல்லுவோம், கிளம்பிட்ட. நான் சொன்ன உண்மை உன்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா? எதுக்கு? நீங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட்டான ஆளு.
நீங்க சொன்னா ஏத்துக்க வேண்டியதானே? சோ நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட, அப்போ உன் மனசு கிண்டல்களுக்கு ஏங்குது, அப்படிதானே? உங்களுக்கு எப்படி எல்லாம் தோணுதோ அப்படி எல்லாம் வச்சுக்கோங்க. எப்படி வச்சுக்கிறது சொல்லு. ஐயா, நீங்க சொல்றது பூராவுமே கரெக்ட். போருமா? ஆள விடுங்க, வேலை இருக்கு. சந்தோஷ். ஓகே. ஹலோ. ஹலோ நிமி, நான் சந்தோஷ் பேசுறேன். நான் தாங்க. நிமி, ஒரு குட் நியூஸ். செல்வம் அருந்ததியை கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொல்லிட்டான். நிஜமாவா? ஆச்சரியமா இருக்கே. அதான் சந்தோஷ். அவனை சைக்கலாஜிக்கலா ஸ்டடி பண்ணி 2 கேள்விகளை கேட்டு கார்னர் பண்ண ஒத்துக்கிட்டான். ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. ஆச்சரியப்படாத, இதெல்லாம் என்னோட திறமை. கிட்டத்தட்ட ஒரு கவுன்சிலிங் மாதிரி பேசுனதுல அவனோட மனசை திறந்து காட்டிட்டான். ஆமா, நீங்க யூகிச்சதெல்லாம் கரெக்ட்னு ஒப்புதல் வாக்கு மூலமே கொடுத்துட்டான். அப்போ செல்வனை கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரா? சரியான டியூப் லைட்டா இருக்கியே. 100% ஒத்துக்கிட்டான். ஓகே. சரி, இந்த விஷயத்தை உடனே அம்மா கிட்ட சொல்லி ஆக வேண்டிய காரியத்தை எல்லாம் பாக்குறேன். ஓகே, கோ ஹெட். சரி, வச்சிடுறேங்க. அம்மா, செல்வனை அருந்ததியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிருச்சு அம்மா. நிஜமாவா நிர்மலா? பாத்தியா ராசா, நான் அப்பவே சொல்லல. ஒண்ணு வெச்சுக்கோ, எப்பவுமே இந்த கிழவி சொல்றது வீண் போகாது. ஆமா கேள்வி, நீ சொன்ன முகூர்த்தம் நல்ல முகூர்த்தம். ஏமா கரெக்டா கேட்டியா? நம்பவே முடியல. நான் திரும்ப திரும்ப கேட்டேன்னு செல்வனும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருச்சுன்னு தான் சொன்னாரு. அந்த சாமியார் போய் சம்மதம்னு சொல்லிட்டாரா? ரொம்ப நல்லதா போச்சு. இன்னொரு விஷயம் ராசா, அந்த பாலியாவுக்கு நம்ம தம்பி செல்வன் மேல நல்ல அபிப்பிராயம் தெரியுமோ? இது ஒரு நல்ல நேரம் ராசம். ஒட்டு மொத்தமா உட்காந்து எல்லா விஷயத்தையும் பேசி முடிச்சிருவோம். டேய், கேள்வி சொல்றது கரெக்ட் தான்ப்பா. இந்த விஷயத்தை அப்படியே தள்ளி போட்டோன்னு வச்சுக்கோ, இந்த செல்வம் பையன் பழையபடியே முருங்கை மரம் ஏறினாலும் ஏறிடுவான். நம்ம உடனே கிளம்பி போய் பொண்ணு கேட்டுடலாமா? சரி, நீங்க சொன்னா சரிதான். ஏங்க, நீங்க ஹால்ல பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எதுக்கும் செல்வம் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடலாங்க. தான் சரோ, மாப்பிள்ள வந்து நிர்மலா கிட்ட போன்ல சொல்லிருக்காரு. இல்ல, சந்தோஷ் பேச்ச முழுசா எடுத்துக்கலாமா? அவர் எப்பவுமே எதையும் சீரியஸா பேச மாட்டாரே. அவர் பேச்ச நீங்க எந்த கணக்குல சேர்க்கறீங்க? டேய், நல்ல நேரம் இருக்கு, கிளம்பி போயிட வேண்டியதுதான். இல்லம்மா, செல்வமும் வந்துட்டோம், அவனையும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலாமே தான். டேய், என்னடா நீ இப்பதான் நீங்க பார்த்து சரின்னு சொன்னா சரின்னு சொன்ன, உள்ள போய் தண்ணி குடிச்சிட்டு வரதுக்குள்ள இப்ப வேற மாதிரி பேசுற. அதுக்குள்ள உன் பொண்டாட்டி சாவி கொடுத்துட்டாளா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ என்ன பண்ணுவா? தாலியை மட்டும் கட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்த தரகர் பொண்ணு தானே. 2வது மருமக நல்ல பெரிய இடத்துல சீதேவியோட காசு பணத்தோட வந்துட்டா, தான் மரியாதை எங்க பறி போயிடுமோன்னு பயப்படுறா போல இருக்கு. அதேதாம்மா, அண்ணி செல்வனனுக்கு வரப்போறவ தனக்கு அடங்கி இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? இப்படி அவாண்டமா பேசாதம்மா. ஏ கிழவி, நீ சும்மாரு. அவ தங்கச்சிய நம்ம செல்வத்துக்கு தள்ளி விடணும்னு நினைச்சவ தானே, பின்ன வேற எப்படி நினைப்பா? அம்மா, என்னம்மா? மாணிக்கம், நான் உடைச்சி சொல்றேன்டா, செல்வம் கல்யாண விஷயத்துல உன் பொண்டாட்டி பேச்செல்லாம் தூக்கி போட்டுடு. இப்பவே நாம பொண்ணு பார்க்க கிளம்புறோம். சரிம்மா, எப்படி திடுதிப்புன்னு கடை கிளம்பி போற மாதிரி போக முடியுமா என்ன? ஐயா சாமி, எப்ப நீ சமயக்கட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வந்ததும் உன் பேச்சுல ஒரு மாற்றம் தெரிஞ்சதோ, அப்பவே இந்த விஷயத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்பவே கிளம்பி போறோம், பொண்ணு பார்த்துட்டு வரோம். இதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. லேட் பண்ணா அப்புறம் களைச்சு விட்டுருவாங்க. சரி. கிளம்புப்பா, நீ கிளம்பு நிர்மலா. சரிம்மா. என்னது 3 பேராவா போவீங்க? ஏன் நீ வா. நானா? நான் வர்றது நல்லதுதான், ஆனா 2 நம்பரா இருக்குதே. சாராவை கூட்டு போவோம், நம்பர் 5 ஆகுது. அவ ஒண்ணு வேண்டாம், 5வது ஆளா என் பேரனை கூட்டிட்டு போலாம். என்னடி குழந்தையவா? ஏன், அவன் தான் இந்த வீட்டுக்கு அடுத்த வாரிசு. அவனை நம்ம கூட வரட்டும். கிளம்புங்க. என்னாச்சு, படுத்துட்டே இருக்கீங்க? ரொம்ப தலை வலிக்குதுமா, உடம்பெல்லாம் ரொம்ப வலிக்குது.
நான் வேணா சூட சாதம் வடிச்சு ரசம் வச்சு கொடுக்குறேன் அத்தை, சாப்பிடுங்க. கொஞ்சம் தெம்பா இருக்கும்ல. சாப்பிட முடியல, வாந்தி வர மாதிரி இருக்கு. ஏதாவது சூடா குடிச்சா தேவலையா இருக்கும் போல இருக்குமா. ஒரு வாய் காஃபி வச்சு தெரியா? ஐயோ, பால் வேற தீந்து போச்சு. சரி இருங்க அத்தை, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். வேண்டாம்மா, பால் இல்லைன்னா பரவாயில்லம்மா, வர காப்பியாவது வச்சு கொடுமா. நம்ம 2 பேருக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? நல்ல ஐடியா. ஆனா டீ வேணாம், உங்க ஸ்பெஷாலிட்டி வர காஃபி. அதாங்க பிளாக் காஃபி, அதை போட்டு எடுத்து வாங்க. பிளாக் காஃபி ரொம்ப பிடிச்சு போச்சா? ஐயோ, அன்னைக்கு உங்க கையால பிளாக் காஃபி குடிச்சதுக்கு அப்புறம் நான் பால் காஃபி குடிக்கிறதே விட்டேன்.